தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற நன்மைகளை செய்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களிலே மனிதர்களாகிய நாம் நிலையற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். நிலையற்ற ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கைகளில் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ நிலையற்றவனாய் இராதே. நிலையற்றவனாய் நீ இராதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார், தெளிவா பேசுகிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 1 அதிகாரம் 8 வாசிக்கிறோம், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமாங்க தேவ பிள்ளையே, இரு மனதோடு கூட ஓடிக்கிட்டு இருக்கிறியா? நீங்கள் எந்த மட்டும் இரு நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள், குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு சொல்லிட்டு 2 வழியில ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. பிடிச்ச புடியோட புளிய மர கொம்ப பிடிச்சிருங்க, இயேசுவை பிடிச்சிருங்க. ஏன் உங்களுக்கு இருமனம் இருக்கு? ஏன் உங்க மனம் குந்தி குந்தி ஓடிக்கிட்டு இருக்கு? ஏன் குந்தி குந்தி செல்லுகிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், 2 மனசோட ஓடாத. உங்க தொழில்ல 2 மனசோட ஓடாதீங்க. உங்க படிப்பின் காரியங்கள்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு 2 மனசோட ஓடாதீங்க. ஒரே மனதா இருங்க. நீங்க இரு மனம் உள்ளவர்களாய் இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் நீ நிலையற்றவனாய் இருக்கிறாய். அப்போ உன் பாதைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தியா? உங்க பாதை ஒன்று இருக்குல்ல, உங்க வழின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த வழிகள்ல உங்களால உறுதியாய் நிற்க முடியாது. உங்க வழிகள்ல உறுதியாய் காணப்பட முடியாது. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலே அவன் நிலையற்றவனாய் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அவன் வாழ்க்கையில் இருக்கிறது. அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த இரு மனம் மாறி போகட்டும், நிலையற்ற தன்மைகள் மாறி போகட்டும். கர்த்தரை பிடிச்சிருங்க, நிலை உள்ளவர்களா மாறுங்க. கர்த்தர் உங்களை கிருபையாய் உயர்த்துகிறதை காண ஆண்டவர் உதவி செய்வார். ஞானஸ்நானம் எடுக்கலாமா வேண்டாமா? பரிசுத்தத்துல இருக்கலாமா வேண்டாமா? ஜெபிக்கலாமா வேண்டாமா? ஸ்தோத்தரிக்கலாமா வேண்டாமா? ஊழியம் செய்யலாமா வேண்டாமா? ஆலயத்துக்கு போலாமா வேண்டாமா? இல்லைங்க, அப்படிப்பட்ட அனுபவங்கள் அல்ல. இரு மனமுள்ள அனுபவம் அல்ல. உன் வழிகளில் நிலை உள்ளவனாய் இருக்கத்தக்கதாக ஒரே மனதின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்கள் வழிகளில் இரு மனமுள்ளவர்களாய் இராதபடிக்கு, நிலையற்றவர்களாய் இராதபடிக்கு, நிலைத்திருந்து ஒரே மனதோடு ஓட நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கிருபையாய் நடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தெய்வ பிள்ளையே, இரு மனம் உள்ளவர்கள் அவர்கள் தங்களுடைய வழிகளில் நிலையற்றவர்களாயிருக்கிறார்கள். அது அநேகரை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், தொழிலை பாதிக்கும். வேண்டாம், ஒரே மனதுள்ளவர்களாய் ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.